ஒயிட் பேப்பரில் என்ன விஷயங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஓகே, ஒயிட் பேப்பர்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி ப்ரொஜெக்டுகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களோட ப்ரொஜெக்டை பற்றி ஃபுல்லாக எழுதி பப்ளிஷ் பண்ணுறது தான் ஒயிட் பேப்பர். அதாவது நம்மளா பிட்காயின் வரக்குள்ளே பிட்காயின் ஒயிட் பேப்பர்னு வந்தீங்க, அது பிறகு கண்டினியூஸாக அடுத்தடுத்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் அதே ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணி அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸை ஒயிட் பேப்பரில் வைப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஒயிட் பேப்பரில் என்னென்ன விஷயம் பார்க்கணும்னு சொன்னால் நிறைய விஷயம், அதாவது அந்த ப்ரொஜெக்டோட ஃபுல் ஜாதகமே அந்த ஒயிட் பேப்பரில் தான் இருக்குது. ஓகே, அந்த ப்ரொஜெக்டோட பர்பஸ் என்ன, இந்த ப்ரொஜெக்ட் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, ஸோ இது ஃப்யூச்சரில் என்ன மாதிரி போகும், அடுத்தது அவங்களோட டோக்கனாமிக்ஸ் என்ன, அடுத்தது அவங்களோட ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட அந்த ஏர்லி இன்வெஸ்டர்ஸோட வெஸ்டிங் பீரியட் என்ன, அவங்க டம்ப் பண்ணுறது சான்ஸ் இருக்குது, அடுத்தது அந்த ப்ரொஜெக்ட் பின்னால் இருக்கிற டீம் யார், அவங்களோட பாஸ் ப்ரொஜெக்ட் என்ன, அதே மாதிரி விஷயம், அடுத்தது அதில் டெக்னாலஜி என்ன விஷயத்துக்கு அந்த இது வருது, ஆல்ரெடி இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் கொண்டு வராங்களா, அப்படி இல்லாட்டி இது யூனிக்கான ஒரு விஷயமா, அடுத்தது அவங்களோட ரோட் மேப் அடுத்தடுத்து என்னென்ன கொண்டு வர போகிறாங்க. ஓகே, இந்த இயரில் என்ன விஷயம், இந்த இயரில் என்ன விஷயம், ஆல்ரெடி அவங்க சொன்ன ரோட் மேப்பில் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி செஞ்சுருக்காங்க. அடுத்த லீகல் கன்சிடரேஷன் என்ன மாதிரி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு பின்னால் யூஎஸ் SEC போன்ற அமைப்புகள் பின்னால் போய் சூ பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குதா. ஸோ நான் இப்போ சொல்லியிருக்கிறது ஒரு கொஞ்சம் தான். ஓகே, அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கணும். ஸோ இதை பார்த்து இது சும்மா வாசித்து பார்த்து போட்டு விட்றது இல்லை. இப்போ இதை வாசித்து நீங்கள் ஒரு ஐடியா எடுக்கிறதுக்குரிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கணும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது, ஸோ இந்த ப்ராஜெக்ட் நல்லா போகிறது சான்ஸ் இருக்குது, அப்படிலாட்டி இந்த ப்ராஜெக்ட் நல்லம் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் மொக்க, இவங்க அவ்வளோ சக்ஸஸ் ஆகிறது சான்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த ஒயிட் பேப்பரை படித்து நீங்கள் அந்த ஒரு ப்ரொஜெக்ட் சக்ஸஸ் ஆகாமல் இல்லையாங்கிறத எடுக்க தெரியுங்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் சக்ஸஸ். அப்படியே உங்களால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண இயலும்னா நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ஒரு நல்ல டிசிஷன் ஒன்று எடுக்கலாம். அந்த கிரிப்டோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, ட்ரேட் பண்ண போகிறீங்க இல்லையான்னு. ஸோ இதுகள் தான் நீங்கள் அநேகமாக ஒயிட் பேப்பரில் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் பேப்பர் நிறைய இருக்கும். ஓகே, பிட்காயின் ஒயிட் பேப்பரெல்லாம் பெரிய கட்டு, அதை சும்மா நார்மலாக படித்தாலும் வழங்க மாட்டேங்க. ஓகே, ஸோ அதுக்குன்னு சொல்லி சில ஸ்கில்ஸ் வேணும். ஓகே, நாலேஜபிளாக சில நேரம் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ்கள் உள்ள போட்டு வச்சுருப்பாங்க. ஒன்லி பிளாக் செயின் டெவலப்பர் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கிறார்கள் மட்டும்தான் வழங்கும், நார்மல் ஆக்கள் வாசிச்சா வழங்க மாட்டேங்குது. ஸோ அப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒயிட் பேப்பர் வாசிக்கிறது எந்த அளவு உங்களுக்கு நாலேஜ் இருக்கிறத பொறுத்து அதில் இருக்கிற ஒயிட் பேப்பரை வாசித்து ஃபண்டமெண்டலில் நீங்கள் நல்ல கோயின் பிக் பண்ணுற சக்ஸஸ் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அடுத்தது நீங்கள் என்னென்ன கிரிப்டோட ஒயிட் பேப்பர்ஸில் வாசிச்சிட்டீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.